திருவாய்மொழியில் ஆழ்வாரின் உள்ள பயணம் ஏக்கம் முதல் பரமானந்தம் வரை. கொல்லும் விரகம் வதைக்கும் அவளோடு புல்லும் புரிந்தது போர். தொடர்ச்சி. சோலையில் மலர்ந்த பூக்களின் தேனை அருந்தி மயங்கி தாளத்துடன் ஆலாபனை செய்யும் வண்டுகளே, தும்பிகளே, உங்கள் ரீங்காரத்தை நிறுத்துவீரோ? குயிலும் மயிலும் அன்றிலும் பூவையும் கிளியும் மிழற்றிய ஓசைகளாலும் குளிர்ந்த நீர் தழும்பும் பொய்கையில் அலர்ந்த நீண்ட பெரியவாய திருக்கண்களையுடைய கண்ணன் என்னை கூடிவிட்டு அகன்றதாலும் புண்ணாகிய என் நெஞ்சில் உங்கள் முரலோசை வேலையல்லவா பாய்ச்சுகிறது. வாசம் வீசும் வண்டுகளே, அன்று உங்களிடம் தனித்துவமாக இறந்து தூது விடுத்தேன், நினைவுள்ளதா? தெளிந்த பம்பையாற்றின் வடப்பக்கத்தில் உள்ள திருவன்வண்டூரிலே எழுந்தருளியிருக்கின்ற எம்பெருமானுக்கு நான் இன்னும் உயிரோடு இங்குள்ளேன் என சொல்லி அனுப்பினேன். அன்று நடந்தது இன்று மறந்தீரோ? முல்லையின் தேனுண்டு வாழும் தும்பிகளே, நீங்களும் பிரிந்து வருந்த வேண்டிய பாவத்தை பண்ணின எனக்கு தூதாக சென்று வானவர்கோனை நேரில் கண்டு தேவரீர் இவ்வாறு மேன்மை கொண்டிருப்பது சரியா என்று வினவி அருள் செய்தீர்கள். நீர்மையுடைய இனமல்லவா நீங்கள்? இன்று முரல்வதை நிறுத்தும். தோட்டத்தில் உள்ள நீர்நிலையில் நாரைகள் அலைவதும் குரல் எழுப்புவதும் என்னை அவனிடமிருந்து பிரிக்க நடக்கும் ஆலோசனை கூட்டமே. மடநாரைகளே, இந்த வீண் செயலை நிறுத்தீர். அழகிய சிறகுகள் கொண்ட நீங்கள் அன்று தயை செய்து வெஞ்சிரை புல் உயர்ந்தார் சிறை வைத்தாலும் என்ன கெடுதலென்று எனக்கு தூதாக சென்றீரே. மேலும் திருவன்வண்டூர் எம்பெருமானைக் கண்டு என் விஷயமாக ஒரு வார்த்தை சொன்னீர்கள், நினைவுள்ளதா? தொடங்கின காரியத்தை நீங்கள் முடிப்பீர் என்று எனக்கு தெரியும். ஆகிலும் இன்று என்னை முடிக்க எண்ணும் உங்கள் ஆலோசனைகள் ஈடேறாது. முதலிகள் திரள் திரளாக கூடி பெருமாளையும் பிராட்டியையும் சேர்த்து வைக்க வழி பார்ப்பதைப் போல நீங்கள் திரள் திரளாக கூடி அவனையும் பிரிக்க வழி பார்ப்பது தேவையற்றது. ஏனென்றால் எனக்கு உயிர் வாழும் எண்ணமில்லை. நானும் இவ்வுலகை விட்டு புறப்பட்டு நம் பரமபதநாதனின் திருவுள்ளத்தின் எண்ணப்படி இருக்க இசைந்து விட்டேன். அவன் எவ்விடத்தான்? கடலை குளம்படியில் நிறைக்க நினைத்தேனே, அவன் ஒரு புறம் இழுக்க நான் மறுபுறம் இழுக்க இதுவரை நடந்ததெல்லாம் போதும். நித்தியசூரிகள் அவன் கருத்துக்கு பின்தொடர்வது போல அவன் என்னை முடிக்க நினைப்பதற்கு இசைந்து விட்டேன். அதனால் உங்களின் இந்த கூட்டம் அவசியமற்றதாகி விட்டது. இதோ நீங்கள் காணும் அணிகலன் போன்ற அழகான என் உடலும் நாளடைவில் பசையற்று பொலிவு இழக்கப் போகிறது. இனி உலகமெல்லாம் நிறைந்த இன்பம் பெற்று வாழ்ந்திடுக. முடிவில் இன்பம் உண்டாகும்படி எங்கும் நிறைந்திருக்கும் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களை என்றென்றும் துதிக்கும்படியாக திருவருள் புரிந்த மாயபிரானை அழகிய திருக்குருகூரில் அவதரித்த ஸ்ரீ சடகோபரால் அருளப்பட்ட 1000 திருப்பாசுரங்களுள் இந்த 10 பாசுரங்களுக்கும் மூவுலகம் உருகும் என்று பலஸ்ருதி அருளுகிறார். உயிர் முடிக்க துணிந்த போதும் ஆழ்வார் தரித்த காரணம் பகவான் தன் புகழ் ஏத்த அவருக்கு அருள் புரிந்ததே. நித்திய சூரிகள் போல தமக்கு பகவான் அனுபவம் கிட்டவில்லையே என்று நொந்தவர் எதிரே சம்சாரிகளின் நிலையை பார்த்தார். அவர்கள் பகவானின் அனுபவம் ஏதுமின்றியும் அவ்வனுபவம் இழந்து விட்டோம் என்பதை கூட அறியாமல் இருப்பதையும் உணர்ந்து தம் நோவும் பேரே என்று தணிந்தார். பதிகத்தின் பெருமை. எம்பெருமானார் மிகவும் உகந்த பதிகம் இது. திருவரங்கத் திருக்கோயிலை சீரமைக்கும் கைங்கரியத்தை அவர் செய்து வரும் நேரத்தில் பல எதிர்ப்புகள் வந்தன. அதனால் மனம் பாடியவர் திருவள்ளரை திருத்தலத்திற்கு சென்று அங்கு பலகாலம் தங்கலானார். அவரை மீண்டும் திருவரங்கம் அழைத்து வர எண்ணி ஆழ்வார் திருவரங்கப் பெருமாளரையர் திருவள்ளரை சென்று எம்பெருமானார் முன் இன்னுயிர் சேவல் என்ற இந்த பதிகத்தை தாளத்தோடு பாடினார். எம்பெருமானாருக்கு இது உகந்த பதிகமானதால் அவரும் மிகவும் ரசித்து கேட்டார். பாசுரங்களை பாடியபடி திருவரங்கம் நோக்கி நடக்க எம்பெருமானாரும் அவரை தொடர்ந்து திருவரங்கம் வந்தடைந்தார். இவ்வுலகப் பொருள்கள் துன்பம் தரவல்லவை என்பதை இப்பதிகம் உணர்த்துவதால் எம்பெருமானாருக்கு இதில் நாட்டம் இருந்திருக்கலாம். இப்பதிகத்தை எம்பெருமானாரின் திருவாய்மொழி என்பர். நாச்சியார் திருவாய்மொழியின் சிந்தூர செம்பொடி மற்றும் கார்கோடல் பூக்காள் பதிகங்களிலும் இப்பதிகத்தின் பொருளைப் போலவே ஆண்டாள் உயிர்த்தரிக்க வழியுண்டோ என்று வருந்துகிறாள்.
வாதிகேசரி அழகிய மணவாள பெருமாள் ஜீயர் அருளிய 12,000 படியில் இப்பதிகத்தின் ஒவ்வொரு பாசுரத்திலும் எம்பெருமானின் தன்மைகளை ஆழ்வார் அருளியிருப்பதாக அமைத்துள்ளார். அவை அடியாரிடம் எளிமையுடன் இருத்தல், கலந்து பழகுதல், ஈர்ப்புத்தன்மை, ஆச்சரியமான குணங்கள், அடியவர் தமக்காகவே இருக்கும்படி செய்தல், அனுபவிக்க தகுந்த அழகு, திருமேனியின் அழகு, துன்பத்தை ஏற்படுத்தும் திருநாமங்கள், தாமரை கண்ணின் எழில் மற்றும் பரமபத வாழ்வை நினைத்தல் என்பவையாகும். பாசுரங்களில் ஆழ்வார் பெண் பறவைகளை விழித்து தம் துன்பம் பேசுவதில் சம்பிரதாய பொருள் உள்ளது. சேவலை கொண்டு காரியம் கொள்ள நினைத்தாலும் பேடையின் காலைத்தான் பிடிப்பது, அதாவது எம்பெருமானை அடைய பிராட்டியிடம் சரணம் புக வேண்டும் என்பதை இது விளக்குகிறது. அதனால்தான் பெண் பறவைகள் நோக்கி நாயகி தன் கோரிக்கைகளை வைக்கிறாள். 8ஆம் பாசுரத்தில் நாயகி தயிர் பழஞ்சோற்றுடு பால் அடிசிலும் தந்து குயிலை வளர்த்ததாக விவரிக்கிறாள். இதை தயிர், பழம், சோறு, பால், அடிசில் என்று 5ஆக பஞ்சாமிர்தம் கொடுத்தாள் என்று கொண்டால் சுவாபதேசார்த்தமாக அர்த்த பஞ்சகத்தை குறிக்கின்றது. ஆச்சாரியன் தம் சிஷ்யனுக்கு அர்த்த பஞ்சகத்தை உபதேசித்து வளர்த்தார் என்பது இதன் உட்பொருள். இப்பதிகத்தின் பலஸ்ருதி பொன்னுலகாளீரோ பதிகத்தில் பயனுரைத்த ஊற்றின்கண் நுண் மணல் போல் உருகா நிற்பர் நீராயோ என்பதை ஒத்து இருக்கிறது. ஆழ்வாருக்கு எம்பெருமானின் மீது காதல் முதிர்ந்த நிலையில் பெண் தன்மை கொண்டு பேசுவார். பெண் தன்மை என்பது ஆத்மாவிற்கு இயல்பானது, அது வந்து சேர்ந்ததல்ல என்பதால் ஆழ்வாரும் இவ்வாறு பேசுவது இயல்புதான். ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று ஆழ்வார் இவ்வாறு பெண்மையின் நிலையை அடைந்து அருளிய 27 பதிகங்களில் பராங்குச நாயகியான நிலையில் அருளிய இப்பதிகம் 17இல் ஒன்றாகும். சம்பந்த உபாய பலன்களில் பதற்றமாகிற பிரக்ஞாவஸ்தைக்கு மகள் என்று பேர். நாயகி இயல்பாகவே எம்பெருமானிடம் ஈடுபட்டு நின்று தனது குலமரியாதை பற்றிய எண்ணம் விட்டு அவன் இல்லாமல் உயிர் வாழ மாட்டேன் என்று பதற்றம் கொள்பவள். திருமந்திரத்தின் ஓம் என்னும் முதல் சொல் எம்பெருமானே அனைத்தையும் ஆள்பவர் என்பதையும், நமோ என்ற நடுசொல் அவன் சரணம் புகத்தக்கவன் என்பதையும் உணர்த்துகின்றன. நாராயணா என்ற இறுதி சொல் சர்வேஸ்வரனின் சொரூபம், ரூபம், குணம் மற்றும் விபூதிகளை உணர்த்துகிறது. இவை முறையே தோழி, தாய் மற்றும் நாயகியை குறிப்பன. பகவானின் திருக்குணங்களையும் மற்ற வரையறையற்ற சிறப்புகளையும் இரவும் பகலும் எண்ணியபடியே இருந்து அவனை அடைய இயலாத தாகத்தின் தாக்கத்தில் தவிப்பவள் நாயகி. எம்பெருமானின் அனுபவம் ஏற்பட காலதாமதம் ஆவதால் பொறுத்து கொள்ள முடியாமல் அவனை அடைய அவனே வழி, ஆரும் பேரும் அவனே என்று உறுதியாக கூறப்பட்டுள்ள விதியை மீறுபவள். அவனை அடைந்தால் மட்டுமே உயிர் தங்கும் என்று பலன் மீது பதற்றம் உடையவள். இப்பதிகத்தில் ஆழ்வாரின் நிலை இவ்வாறே உள்ளது. ஐதீகங்களும் உரையாடல்களும். வைணவ உரைகளுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கின்றன. அவ்வுரைகளில் வைணவ ஆச்சாரியர்களின் பெயர்களும் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் உரையாடல்களும் இடம்பெற செய்துள்ளது ஒரு சிறந்த யுக்தி. இந்த ஐதீகங்கள் மூலம் ஆச்சாரியர்களை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ளலாம். அவர்களின் உரையாடல்கள் மூலம் நாம் சித்தாந்தத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். 3ஆம் பாசுரத்தில் நாயகி தவம் செய்தில்லா வினயத்தியேன் என்று தன்னை கூறிக்கொள்வது பற்றி பிள்ளான் அருளி செய்த வார்த்தை உள்ளது. என்னை பிரிந்திருந்த போதும் எம்பெருமான் எந்தவித வருத்தமும் இல்லாதிருந்தான். அவனைப் போல நானும் அவனை பிரிந்திருந்தாலும் வருத்தப்படாமல் இருக்கலாம். ஆனால் அவனைப் போல நானும் வருத்தப்படாமல் இருப்பதற்கு பாக்கியம் செய்ய பெற்றிலேன் என்கிறார் ஆழ்வார். 10ஆம் பாசுரத்தில் நாயகி தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே என்கிறாள். உலகமெல்லாம் இன்பம் பெற்று வாழ்ந்திடுக என்று பொருள். உயிர் நீங்கும் நிலையில் உள்ள நாயகி இவ்வாறு கூறுவது பற்றி 3 நிர்வாகங்கள் காட்டப்படுகின்றன. ஆளவந்தார் நிர்வாகம். உலகில் அவரவர்கள் தங்கள் உயிர் பிரியும் போது நான் முடித்தாலும் உலகம் சுகமே வாழ்க என்று கூறிக்கொண்டு உயிர் விடுவது போல நாயகியும் உலகம் இன்பமாக வாழ்ந்திடுக என்கிறாள். எம்பெருமானார் நிர்வாகம். நான் தான் எம்பெருமானிடம் ஈடுபட்டு படாத பாடுபட்டு உயிர் பிரியுமளவு துன்பத்தை அனுபவிக்கிறேன். உலகத்தில் உள்ளவர்கள் என்னைப் போல எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டு துன்பப்படாமல் இன்பமாக வாழட்டும் என்கிறாள் நாயகி என்பதாகும். பட்டர் நிர்வாகம்.
இதுவரையில் நான் பட்ட பாடுகளையெல்லாம் கண்டு உலகமும் துன்பத்தில் மூழ்கியிருந்தது. இப்போது நான் உயிர்விடப் போகிறேன். இனி நான் படும் வேதனைகளைக் கண்டு துன்பப்பட வேண்டாமல் உலகம் பிழைக்குமன்றோ? எனவே உலகம் இனி இன்பமாக வாழட்டும் என்கிறாள் நாயகி என்பதாகும். ஆழ்வாரின் உள்ள பயணம் தொடரும். தொடர்ந்து அனுபவிப்போம்.